Hello friends, Assalamu alaikum and welcome back to Asma's Tamil Kitchen. ஸ்பைசியான சிக்கன் பர்கரை வீட்லேயே சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பர்கர் ரெசிபிக்காக போன்லெஸ் சிக்கனை ஒரு 150 கிராம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச 3 உருளைக்கிழங்க மசிச்சு விட்டு எடுத்துக்கிறேன். பொடுசா நறுக்கின பெரிய வெங்காயம் பாதி, மல்லித்தலை, பச்சை மிளகா பொடுசா நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்ச உருளைக்கிழங்க பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பண்ணை இது போல் சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசாக எண்ணெய் விட்டு தோசைக்கல்லில் போட்டு சூடுபடுத்திக்கலாம். 2 சைடும் திருப்பி விட்டு சூடுபடுத்தி எடுத்துங்க. இப்போ பன் மேலே மயோனீஸை தடவிக்கலாம். மயோனீஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்ட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மயோனீஸை தடவிட்டு கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ், பொரிச்செடுத்த உருளைக்கிழங்கோட வெங்காயம், தக்காளி, அதுக்கு மேலே சிக்கன் பீஸ், கடைசியாக சீஸ் வச்சா முடிஞ்சதுங்க. கடைசியாக டொமேட்டோ கெச்சப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிக்கன் பர்கர் ரெடியாகி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.